கமெண்ட் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைவு பேச்சாளராக கனிமொழி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வருக, கருத்தை பஞ்சம். இந்த தலைப்பு நான் கடவுள் பற்றி கேட்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் விவாத மேடையில் காரசாரமாக விவாதிக்கும் ஓர் தலைப்பு. இதற்கு என் அம்மாவின் தமிழாசிரியர் அவர்களுக்கு சொன்னதை எனக்கு சொல்லி அன்றைய விவாதத்தை முடித்து வைப்பார் என் அம்மா. அவரின் தமிழாசிரியரின் கருத்தையே இங்கு நான் பதிவாக்க வந்திருக்கிறேன். அறம், பொருள், இன்பம் என்று நான்கின் திறம் தெரிந்து செப்பிய தேவை மறந்தேயும் வள்ளுவன் என்பானோ பேதையவன் வாய்சோர் கொள்ளா அறிவுடையான். ஆம், மறந்தும் கூட அவற்றின் குற்றை கொள்ளார் அறிவுடையார் என்கிற தைரியத்தில் கோவில் மணிதான் உயர்ந்த மணி என்று சொல்லுபவர்களின் நாவை அடக்க வந்துள்ளேன். என்னை வாழ்த்தி சிரிக்கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவிலில் உறைபவன் கடவுள், இறைவன், தெய்வம் என்று வள்ளுவர் காலத்திலே உண்டு. இதில் கடவுள் என்ற சொல் திருக்குறளில் உட்பட்ட 14 மேற்கணக்கு நூலான புறநானூற்றிலே உண்டு. புறநானூற்று பாடல் எண் 335 கல்லே பரவில் அல்லது நெல் உகுந்து பரவும் கடவுளும் இலவே. இறந்தவர்களுக்கு நினைவாக நடுக்கல்லை தொழுதுவதன்று நெல்லும் பூவும் சொரிந்து வழிபட கடவுளும் வேறு கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் கடவுள் என்ற சொல்லை கையாளவில்லை. பழந்தமிழர்கள் இடையே இயற்கையுடன் இணைந்து இறைவன், தெய்வம் போன்ற வழிபாடுகள் மட்டுமே காணப்பட்டன. இதனையே கீழடியில் காண்போம். இறை என்ற வேர் சொல்லுக்கு பொருள் வரி விதிப்பவன் என்று பொருள். இறைவன் என்பது அரசனையோ அல்லது தலைவனையோ குறிக்கும். குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றி. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் என்பது நல்ல தலைவனை குறிக்கிறது. தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இங்கு தெய்வத்தை விட முயற்சிதான் இங்கு போற்றப்படுகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்கு தெய்வம் என குறிக்கப்படுவது வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்தவர்களையே. புத்தன், இயேசு, வள்ளுவர், காந்தி போன்றவர்கள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இங்கு தெய்வத்தினையே தொழ வேண்டாம் என்று வள்ளுவர் உரைப்பதால் அவர் கோவில் மணியே சிறந்த மணி என்று ஒழிக்கிறார். கல்வி மணியே சிறந்த மணி என்று ஒழிக்கிறார். கற்க கசடர என்றும் கல்வி அறிவையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அறிவே துணையும் துணிவும் என்று கூறி வள்ளுவர் ஒழிப்பது கல்வி மணியே.